நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க தலைவர் ஏஎஸ் பாபு அவர்களோட சின்ன நேர்காணல். சார், இப்போது சென்னையில் முதலமைச்சரை பார்ப்பதற்காக ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் விவசாயிகளுக்காக உழைத்து காவேரி பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்ற நல்லசாமி அவர்கள் கல் இயக்கத்துக்காகவும் அவர் முன்னெடுத்து வருகிறார். அவரை போலீஸார் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் போலீஸார் அவரை ஒரு வயதான மனிதர், முதிர்ந்த மனிதர், கடுஞ்சொல்லும் கூட பேசாமல் அமைதியாக பேசக்கூடிய ஒரு மனிதரை தரதரவென்று ஒரு குற்றவாளியை போன்று இழுத்துச் செல்கிற காட்சியை எல்லா ஊடகங்களிலும் பார்த்தோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். காவிரி பாசன விவசாய சங்கம் ஈரோடு மாவட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காவிரி பாசன விவசாய சங்க தலைவர், மிகப்பெரிய பழம்பெரும் தலைவர், விவசாயிகளுக்காக கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து காவிரி விவசாயிகளுக்காகவும் தமிழக விவசாயிகளுக்காக கல் இறக்குவதற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான வழக்கறிஞர், கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி அவர்கள். அப்பேற்பட்ட தலைவரை ஒரு மீடியா முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு கீழே தமிழக காவல்துறை தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையுமே விவசாயி உற்பத்தி பண்ணுற உணவை சாப்பிட்டுக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. விவசாயி உற்பத்தி பண்ணுற உணவில் தான் எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க. அது இராணுவம் இருந்தாலும் சரி, காவல்துறை இருந்தாலும் சரி, அரசியல்வாதி இருந்தாலும் சரி, விவசாயி உற்பத்தி பண்ணி கொடுக்குற உணவை தான் சாப்பிட்டுக்கிறாங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன உணர்வோடு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க? அவர் என்ன தீவிரவாதியா? பேட்டி கொடுக்குறதுக்கு உரிமை இல்லையா? எதுக்காக ஒரு தலைவரை ஒரு விவசாய சங்க தலைவருங்கிற மதிப்பு இல்லாமல் ஒரு விவசாயி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முதியவர், 75-80 வயசு மதிக்கத்தக்கவர், அவர் அத்தனை வயசுலேயும் போராடிட்டு இருக்கிறாரு தமிழக விவசாயிகளுக்காக. கர்நாடக அரசாங்கம் காவிரியில் ஏன் நீர் பங்கீடு கொடுக்க மாட்டேங்குன்னு நியாயமான கேள்வியை முன்வைக்கிறாரு. தமிழகத்துக்கு கல் இறக்கிறக்கு அனுமதி கொடுக்கலின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வித்தான் கேட்குறாரு இல்லையா? அவர் எந்த அரசியலை சார்ந்தும் பேச கிடையாது. இன்னொன்று, யார் இந்த சார்ன்னு சொல்லிட்டு சட்டசபையில் பேசி வீணடிக்காதீங்க. அதுக்கு போலீஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. அதனால் காவிரி பிரச்சனை பேசுன்னு சொல்லி போலீஸுக்கும் சாதகமாக தான் பேசியிருக்காரு. அதனால் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து பேச கிடையாது அவர். நீங்கள் சொன்ன மாதிரி சார்னு அந்த சார் ஆறுங்கிறது அது நம்மளுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனை. அது அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தமானது. எதிர்க்கட்சிக்கு அது தேவை. அதை பேசிட்டு நாங்கள் அதுக்குள்ளே வரல. இது அரசியல் சார்ந்த பிரச்சனையாகவே வச்சுக்கோங்க. அது மக்களை பாதிக்குதா? அது மக்கள் கேட்குட்டு. விவசாயம் சார்ந்த பிரச்சனையத்தை தலைவர் பேசிக்கிறார். கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி என்ன பேசுகிறது 2 பாயிண்ட் தான். காவிரி பங்கீடு, நீர் பங்கீடை பற்றி பேசிக்கிறாங்க. அதே போல் நம்ம தமிழகத்துக்கு கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும். இல்லை, இப்போது காவேரி நாள்தோறும் நீர் பங்கீடு, அப்புறம் அது சம்மந்தமாக பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. கல்லுன்னு ஆரம்பிக்கல. கல் தான் தமிழ்நாட்டுக்கு ஆகாத, டாஸ்மார்க் மட்டும்தான் ஆகுங்கிறது இந்த திமுக அரசனுடைய கொள்கை முடிவை எடுத்து டாஸ்மார்க்கை ரோடாக விற்றுட்டுருக்குறாங்க. புதுசாக கடை அதிகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மகளிர் மதுபான கடையும் கூட பண்ணிக்கிறாங்க. கல்யாண வீட்டில் மது விற்கலாங்கிறாங்க. இந்த மாதிரி மதுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையா? விவசாயிகள் கல்லறைக்கு விற்கலாம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வார்த்தை சொன்னோன்னையே காவல்துறை இழுத்துட்டு போகிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு ஒரு தனி மனிதனாகட்டு, ஒரு தலைவர்களாகட்டு கை வச்சு இழுத்துட்டு போகிற அதிகாரம் யார் கொடுத்தது? எந்த சட்டத்தில் இருக்குது? தலைவருக்கும் உள்ள தனிப்பட்ட நபரையும் கூட இந்த கை வச்சு பேசக்கூடாது. அப்போ காவல்துறை பப்ளிக்கான ரோட்லேயே அடிச்சு இழுத்துட்டு போகிறக்கு சாம தரன்னு இருங்கையான்னு ஒரு மரியாதையாக ஐயான்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் காவல்துறையில் இழுத்துட்டு போகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி மேற்கொண்டு இதை உடனடியாக முதல்வர் இதில் தலையிட்டு அந்த காவல்துறையை சேர்ந்த காவலர்களை உடனடியாக வேலையை விட்டு நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாக. அப்படி எடுக்கலைன்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் ஆரம்பிப்போம். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ விவசாயிகளுக்கு, விவசாய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு மதிப்பளியாத காவல்துறையாக அரசை இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய முடிவாக இருக்குது. வர்ற 26ஆம் தேதியில் 26 2026 கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இதனுடைய பிரதிபலிப்பு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி எதிர்ப்பாக நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் ஒருங்கிணைந்து செய்யலாம். எல்லா கட்சிகளுக்கு பொதுவாக தான் நாங்கள் விவசாய சங்கம் நடத்திட்டு வர்றோம். ஒருதலைப்பட்சமாக நடக்கிற அளவுக்கு எங்களை தள்ளுறாங்க அவங்கள.
கண்டிப்பாக இந்த பிரச்சனை முன்னிட்டு நீங்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பீங்களா? 100% எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக அரசாங்கமே பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ விவசாயிகள் கேட்குறது என்ன? கல்லுக்கு அனுமதி கேட்டாங்க, காவிரி பங்கீடு கேட்குறாங்க, விவசாயினுடைய பிரச்சனை கேட்குறாங்க, அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். அதுக்கு வந்து காவல்துறை வந்து இழுத்துட்டு போகிறாங்கன்னா அரசனுடைய அதிகாரியினுடைய ஆதரவு இல்லாமல், அரசியல்வாதியினுடைய ஆதரவு இல்லாமல், ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் காவல்துறை செயல்பட முடியாது. இப்போ நல்லசாமி அவர்கள் வந்து நாள்தோறும் நீர் பங்கீடு நீர் வந்து கர்நாடகா தேக்கக்கூடாதுங்கிறாரு. இதை வந்து தமிழக அரசு வந்து நீதிமன்றம் சென்று போராட வேணும், 40 எம்பிக்களும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பேசணும்னு சொல்கிறாரு. இது சாத்தியமாகுமா? இது சாத்தியப்படுத்தணும். சாத்தியமாகிறது நியாயமான கோரிக்கை தான் வச்சுக்கிறாங்க. இது நீதிமன்றத்தில் நாம் மேல்முறையீடு செய்யணும். அதாவது வந்து 40 எம்பியினுடைய வேலையை தமிழகத்துக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து கொடுக்குறதுக்கு தான் நம்ம பாராளுமன்றத்தில் 40 எம்பி தமிழகத்திலேருந்து அனுப்பிச்சிக்கிறோம். அவங்க வந்து நீர் பங்கீடை பற்றி கேட்கணும். நீர் பங்கீடு இப்போ கர்நாடகா டேமில் வந்து நம்மளுடைய பங்கீட்டு நீரை அன்னைக்கு வர்ற பங்கீடு என்ன இருக்குதோ அந்த அளவை டெய்லியுமே கொடுத்துருங்க, நம்ம மேட்டூர் டேமில் தேக்கி வச்சுக்கிறோம்னு தான் கேட்குறோம். இதை வந்து எம்பி கேட்கணும், முதல்வர் கேட்கணும், இதை அமைச்சருக்காக கேட்கணும், மத்திய அமைச்சருக்கு இதை கொண்டு போய் சேர்த்தோணும். இதை கேட்குறக்கு பிடிக்காம அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணுறதுமே இப்போ நம்ம பிஆர் பாண்டிய தலைவர் வந்து பஞ்சாபில் போய் நம்ம தமிழக மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படுறாரு. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 5 நாள் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதை கேள்வி கேட்குறதுக்கு தமிழக அரசு முடிய மாட்டேங்குது. தமிழக அரசு கெஜ்ரிவாலை கூப்பிட்டு உடனே பேசியிருக்கோன்னு 5 நாள் அரெஸ்ட் பண்ணதுக்கு உண்டான பிஆர் பாண்டியன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட சூழலில் வந்து தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்களா? தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. பஞ்சாப் அரசாங்கமே 5 நாள் வந்து அங்கே போராட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. தமிழகத்தில் இன்னும் அதிகமாகணும், அங்கே தொடர்ந்து போராடுவோம், ரயில் மறியல் போராட்டமெல்லாம் பண்ணோம். அதனால் இனி பிரச்சனை அதிகமாகிரும்னு சொல்லித்தான் விடுதலை பண்ணிக்கிறாங்களோ இல்லையா. விவசாயிகள் போராடலினா தலைவர்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துக்கிறாங்க அவங்க. இது இந்த அரசுலேருந்து தெரியுது, நல்லுசாமி என்ன பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுலேருந்து தெரியுது. இவங்க வந்து என்ன வேணாலும் தலைவர்களை அரசாங்கத்திலேருந்து பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாரான நிலை தான் இருக்கிறாங்க. இப்போது டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அப்போ வந்து ஒடுக்குமுறைகள் நடந்தது. அதே போன்று தான் இப்போ கெஜ்ரிவாலோட அரசும் வந்து பஞ்சாபில் செய்து வருகிறது. மத்திய அரசாங்கம் எப்படி அடக்குமுறை கையாளுதோ விவசாயி மேலே, அதே மாதிரி தான் கெஜ்ரிவாலும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பஞ்சாபில் அது நிறுவனம் ஆகிடுது. தமிழக அரசும் அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் மேலே கேஸ் போடுறது, கல்லுக்கு பொய் வழக்கு எங்கள் விவசாயி மேலே 100கணக்கான வழக்கு இப்போ கோயம்புத்தூரில் பதிவு பண்ணிக்கிறாங்க. எந்த இதுவும் இல்லாமல் விஷக்கல் கேஸ் போடுறாங்க. ஒரு விவசாயினுடைய செல்ஃபோனை பிடுங்கிட்டு போகிறாங்க. ஒரு விவசாய தோட்டத்துக்குள்ளே வந்து முன் அனுமதி இல்லாமல் அவங்க செல்ஃபோனை பிடுங்கிட்டு போகிறது, உடனே அரெஸ்ட் பண்ணுறது, ரிமாண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கிட்டு. உழுதுண்டு வாழ்பவர்களாம் அழுதுண்டு வாழ வேண்டிய சூழலா? 100% உண்மை. உழுதுண்டு வாழ்பவரெல்லாம் வாழ்பவர் அல்லப்போ அரசியல்வாதியை மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம ஸ்ரீலங்கா இலங்கை மாதிரி தமிழகத்துக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அங்கே உணவு பஞ்சமாத்தின் மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவை அந்த நிலமை, இலங்கையினுடைய நிலைமை இந்தியாவுக்கு மொத்தமாக வரும். விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்தா விவசாயம் பண்ணுறதை விட்டு விவசாயத்தை விட்டு விலகி எங்கேயும் போக முடியாது. விவசாயிகளை வந்து மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு எந்த தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு சும்மா கண் துடைப்புக்காக மானியம் கொடுக்குற அந்த சலுகை இந்த சலுகை, எந்த சலுகையும் விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து சேர்றதில்ல. மத்திய அரசாங்கம் கொடுக்குற சலுகையாகட்டும், மாநில அரசாங்கம் கொடுக்குற சலுகை வந்து அந்தந்த கட்சி சார்ந்த விவசாய அணிகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போது தமிழகத்துக்கு மட்டும் தனியாக ஒரு விவசாய பட்ஜெட் போடுறாங்க. அதை பற்றி அதிலும் எந்த ஒரு விவசாயிகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லைங்களா? விவசாய வளர்ச்சி திட்டம்னு அந்த பட்ஜெட் போகிறதெல்லாம் நான் அதான் சொல்கிற மாதிரி பிஜேபியில் விவசாய அணி நிற்குது. அந்த அணியினுடைய விவசாய சங்க தலைவர்களை கூப்பிட்டு அந்த கட்சிக்காக சேர்ந்ததுக்கு முதல் இடத்துல கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சியில் திமுக விவசாய அணி இருக்குது. அந்த விவசாய அணிக்கு முதல்ல சலுகைகள் எல்லாம் அறிவித்து அவங்களுக்கு வர்றாப்புல பண்ணிடுறாங்க. எங்களாட்ட பொதுவாக இருக்கிற விவசாயிகளுக்கு விவசாய சங்க தலைவர்களுக்கு இந்த சலுகையில் எந்த பயனும் கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக இப்போது நல்ல சாமி உடைய தரக்குறையாக நடத்தப்பட்டது, தரதரன் இழுத்து செல்லப்பட்டது முன்னிட்டு உங்கள் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, என்ன செயல்பாடு? இதுக்கு தான் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
நல்லுசாமி என்ன அவனை அடுத்த கட்டமாக அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு தகுந்த நாங்கள் போராட்டத்தை செய்யலான்ட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பிஆர் பாண்டியன் தலைவர் நேற்று தமிழகத்துக்கு வந்துக்கிறாங்க. அவங்கள வச்சு தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மூலிமா செயல்படலான்ட்டு இருக்கிறேன். இந்த போராட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம், விவசாய தலைவர்கள் கொடுக்குற நெருக்கடிக்கெல்லாம் நம்ம எப்படி போராட்டத்தை அடுத்த வடிவில் கொண்டு போகலாங்கிறது தலைவர்கள் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் நாங்கள் நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் அதில் இணைந்து செயல்படுறதுனால தனிப்பட்ட முடிவை நாங்கள் எதையும் செய்கிறதில்ல. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிஆர் பாண்டியன் தலைவரும் நம்ம ஐயாக்கண்ணு தலைவர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அடுத்த கட்ட முடிவு பண்ணி போராட்டத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல நோக்கமும் உங்கள் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்னோக்கி செல்வார் என்ற இதை மீண்டும் இந்த தமிழகம் உணர நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு மீடியா மிகப்பெரிய ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் மட்டுமே நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கொண்டு போக முடியும். அதே சமயத்தில் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் சங்கத்திற்கு விவசாயிகளுக்கு வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.